கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இரவில் பெய்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். போச்சம்பள்ளி, கோணனூர், வடமலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது. கனமழையால் குள்ளனூர் கிராமத்தில் ஏராளமான குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மக்கள் தூக்கத்தை இழந்து தவித்தனர். மேலும் வீட்டிலிருந்த அரிசி, ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் நனைந்து சேதமாகின. அதனைத் தொடர்ந்து பாத்திரங்களை கொண்டு தண்ணீரை இறைத்து வெளியேற்றினர். போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து பெரும் சேதம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். குள்ளனூர் கிராமம் முதல் போச்சம்பள்ளி வரையில் தண்ணீர் செல்லும் பாதையை மீட்டெடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சேலம் மாநகரில் அஸ்தம்பட்டி, சூரமங்கலம், அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி, சிலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலையில் மிதமான மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கச் செல்ல முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். இதன் காரணமாக பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் புத்தாண்டு தினத்தன்று டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலங்களில் மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இன்னும் வந்துட்டு பருவமழை அப்படிங்கிறது இன்னும் நிறைவடையாமல் இருக்கு. ஸோ தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். முதல் பாதியில் இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஒரு 2-3 நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரை நோக்கி வரப்போகுது. இது சலனமாக, ஒரு வலுவான சலனமாக இல்லைனாலும் கிழக்கத்திய அலையை அதனுடன் கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் புதனில் உங்களுக்கு கடலோர தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். இது பரவலாக வட தமிழகம், டெல்டா போன்ற பகுதிகளில் மழை இருக்கும். இந்த கிழக்கத்திய அலையின் காரணமாக அடுத்த வாரம் நம்ம தமிழகத்தில் பரவலாக எல்லா இடங்களிலுமே மழை பார்க்கலாம். முதல்ல வட தமிழகம் மற்றும் டெல்டா, அதுக்கப்புறம் தென் தமிழகம் போன்ற பகுதிகளில், குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலோர பகுதியில் நம்ம மழையை பார்க்கலாம். ஜனவரி வானிலை படிவங்களை பார்த்தா கூட ஜனவரி முதல் வாரத்தில் தென் தமிழகத்தில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் வானிலை படிவுகள் காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வாரங்கள் மழை நிகழ்வுகள் தொடரலாம். பெருமழை நிகழ்வுகள், அதீத மழை நிகழ்வுகள் இருக்குமான்னா அந்த கொஸ்டின் எனக்கு இப்போ ஆன்சர் இல்லை. இருப்பினும் சென்னையை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இனி வரும் நாட்களில் சலனம் ஏதாவது இருந்தால் தான் பெருமழை நிகழ்வு இருக்கும். இல்லைன்னா அதிகாலை நேரங்களில், பருவமழை காலங்களில், வடகிழக்கு பருவமழைகளில் எப்படி அதிகாலை நேரங்களில் நம்ம ஒரு 2 முதல் 5 சென்டிமீட்டர் மழை நிகழ்வுகள் பார்ப்போம். ஈரப்பதம் வருவதை பொறுத்து நான் சொன்ன மாதிரி வரும் 2-3 நாட்களில் அந்த கிழக்கத்திய அலை காரணமாக நமக்கு மழை நிகழ்வுகள் காலை நேரங்கள் இருக்கும். அந்த மாதிரி மழை நிகழ்வுகள் தான் பெரும்பாலும் வடகடலோர தமிழகத்தில் இருக்கும். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுகள் தொடரும்.